இந்த ட்ரம்பின் ஆரம்ப முதல் வருஷத்திலேயே முதலாவது ஆட்சிக்கு வரும் பொழுதே நான் எதிர்பார்த்தேன்னா ட்ரம்ப் வருகை என்றது உலக ஒழுங்கில் மாற்றத்தை ஏற்படுத்த போறார். ஆனா இரண்டாவது வருகை என்றது அவற்றை உலக ஒழுங்கின மாற்றத்தை வேகப்படுத்துறார். அவர் வரும்பொழுது ரெண்டு யுத்தத்தை சந்திச்சிருக்கிறார். ஒன்று மத்திய கிழக்கு யுத்தம், ஒன்று ரஷ்யா உக்ரைன் யுத்தம். அந்த மத்திய கிழக்கு யுத்தமும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்கும் தமிழ் மக்களுக்கு நான் சம்பந்தம் இருக்குதோ யாரும் கேள்வி கேட்டால் அந்த உலக அரசியலுக்குலாம் எங்களோட விடுதலை இருக்குதுன்றதை புரியாதாக்கள்ன்ற கேள்வி. ஆனா உலக அரசியலுக்குலாம் இந்த விடுதலை இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சு கொள்றவர்களுக்கு இந்த யுத்தங்கள் முடிவடைய வேணும். இந்த முடிவடையும் பொழுது இந்த ரெண்டு யுத்தங்கள் முடிவடையாம இருக்கு மட்டும் சீனா தன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். சீனாவை நோக்கி அந்த யுத்தம் நகர்த்தப்படும் பொழுதுதான் எங்கட இந்து சமுத்திரத்தில் அந்த யுத்த மேகங்கள் சூழப்படும் பொழுதுதான் எங்கட இனத்தின் விடுதலை அந்த இடத்துல இருக்கிறது. ஆனா சமகாலத்தில் அந்த தயார்படுத்தல இலங்கையிலே ஒரு ஆட்சி வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் ஒரு மேற்குலகத்தாலேயோ இந்தியாவாலேயோ இலகுவாக கையாள முடியாத ஒரு ஆட்சி வந்திருக்கிறது. அப்ப இந்த சமகால நிகழ்வில் இந்த ரெண்டு யுத்தங்கள் நிறுத்தக்கூடிய வல்லமை ஒரு வியாபாரியான ரம்பாரிட்ட தான் இருக்கும். எங்கள் விடயம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க தீர்வுகள் திணிக்கப்படுகிறது. இன்னைக்கு மத்திய கிழக்குல பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலஸ்தீன மக்கள் ஹமாஸின் போராட்டம் முழுமையா அழிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அந்த பாலஸ்தீன மக்களோட தீர்வை பற்றி அங்கே யாரும் கதைக்கப்படுதா? இல்லை. யுத்த நிறுத்தங்கள் தீர்வு திணிக்கப்படுகிறது. அடுத்த சமகாலத்தில் இங்கே யுத்தம் நிறுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அங்கேயும் தீர்வுகள் திணிக்கப்படுகிறது. ஆனா ரெண்டுக்கிலே இன்னொரு விடயம் எங்களுக்கு சாதகமான அம்சம் என்னன்னு சொன்னால் இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்புக்காண்டி ரஷ்யா தன்னுடைய பாதுகாப்புக்காண்டி ஒரு இறமை உள்ள பிரதேசத்துக்குள்ளயோ இறமை உள்ள நாட்டுக்குள்ளயோ ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது அந்த ஆக்கிரமிப்பை இன்றைய சர்வதேசம் அங்கீகரிக்கிற சூழலோடு வருகிறது. இந்த சூழல தமிழர் பிரதேசத்தின் விடுதலைகளை நீங்கள் பொருத்தி பார்க்க முடியுமெண்டா பொருத்தி பார்த்தால் அங்கே உங்களுக்கு சில விடுதல் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு சமகால அரசியல் என்றது தமிழ் இனத்தின் விடுதலைக்காண்டி நோக்கி பயணிக்கிற தமிழினத்துக்கும் இந்த இனத்துக்காண்டி விடுதலைக்காண்டி வித்துடையான இந்த மாவீரற்ற ஆத்மாக்களின் மாவீர நாள் நிகழ்வுகள் நடக்கிற காலகட்டத்திலேயும் இந்த நடந்து கொண்டிருக்கிற விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு தொடர்பு இருக்கிறதா பார்க்கக்கூடிய இருக்கு.